தாவேக தலைவர் விஜய் இன்று தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இணைகின்றனர் நமது செய்தியாளர்கள். முதலில் திருச்சி மரக்கடையில் இருந்து ராஜேஷ் இணைகிறார். அதேபோல திருச்சி விமான நிலையத்தில் இருந்து அஜய் இணைகிறார். விஜய்க்கு வரவேற்பு அளிக்கும் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் இருந்து செய்தியாளர் பூபேஷ் சந்திரன் இணைகிறார். அரியலூரில் இருந்து செய்தியாளர் பாரிகார்த்திக்கும், பெரம்பலூரில் இருந்து செய்தியாளர் சிலம்பரசனும் இணைகின்றனர். அதேபோல பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் இருந்து செய்தியாளர் சுப்புராமன் இணைந்திருக்கிறார். முதலாவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வருகையொட்டி அவரை வரவேற்க திருச்சி விமான நிலையத்தில் தாவேக தொண்டர்கள் ஆர்வத்துடன் குவிந்து வருகின்றனர். அந்த நேரலை காட்சிகளுடன் எமது செய்தியாளர் அஜய் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அஜய், வணக்கம். சற்று முன்னர் தான் விஜய் அவர்கள் நீலாங்கரை இல்லத்தில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு புறப்பட்டார், தனி விமானம் மூலமாக திருச்சி வருவதற்காக. அங்க விமான நிலையத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, தொண்டர்கள் அதிக அளவில் இருக்கும் சூழல்ல என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, கள தகவல்கள் என்ன? தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2026ஆம் ஆண்டிற்கான முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரம் என்பது இன்று இந்த திருச்சியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தொடங்குகிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த திருச்சி விமான நிலையத்தில் வந்து இங்கிருந்து மரக்கடைக்கு தன்னுடைய பிரச்சார வாகனத்தின் மூலம் விஜய் செல்லவிருக்கிறார். அதற்கு முன்பாக திருச்சி விமான நிலையத்தில் விஜய்க்காக வரவேற்பு கொடுப்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் தற்பொழுது விமான நிலையத்தில் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக விஜய் சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறை அனுமதித்த போது பல்வேறு நிபந்தனைகள் விதித்தது. அதில் மிக முக்கிய நிபந்தனையாக பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறு இருக்கக்கூடாது, மேலதாளங்கள் விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படக்கூடாது போன்ற முக்கிய நிபந்தனைகளோடு இந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டது. ஆனால் திருச்சி விமான நிலையத்தில் திருச்சி விமான நிலையம் திருவிழா போல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. ஏராளமான ரசிகர்கள் 4 சக்கர வாகனத்திலும் 2 சக்கர வாகனத்திலும் தாவேக கொடிகளோடு டிவிகே என கோஷங்களோடு எழுப்பி தற்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த விஐபி என்ட்ரன்ஸ், அதாவது விஜய் வருகை தரக்கூடிய அந்த பகுதிக்கு முழுவதுமாக ரசிகர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் விஜய் டிவிகே என பல்வேறு கோஷங்களை எழுப்பி தற்பொழுது விஜய் வருகையாக காத்திருக்கிறார்கள். தற்பொழுது விஜய் இந்த திருச்சி விமானத்திலிருந்து புறப்பட்டு மரக்கடை பகுதிக்கு சென்று அங்கு தன்னுடைய பிரச்சார வாகனத்தின் மூலமாக பொதுமக்களிடம் உரையாற்றிருக்கிறார். அதன் பிறகாக பல்வேறு இடங்கள், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட இடங்களெல்லாம் அவர் செல்லவிருக்கிறார். அவருக்கென தனி வாகனம் என்பதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிரத்யேக வாகனத்தில் உங்கள் விஜய், நான் வரேன், வாகை சூடும் வரலாறு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் பொருத்தி அந்த பிரச்சாரத்தை தற்பொழுது விஜய் இங்கிருந்து தொடங்கவிருக்கிறார். இங்கிருந்து தற்பொழுது புறப்பட்ட இன்னும் சரியாக அரை மணி நேரத்திற்குள்ளாக தற்பொழுது விஜய் இந்த திருச்சி விமான நிலையத்தில் வந்தட இருக்கிறாரு. அவருக்காக வரவேற்பு தருவதற்காக திருச்சி விமான நிலையத்தில் ஏராளமான தொண்டர்கள் அவருக்கு மிகுந்த உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக காலை 5 மணி முதலே இங்கு கூட்டம் என்பது கூட தொடங்கி இருக்கிறது. கூட்டம் கூட தொடங்கி தற்பொழுது வரைக்கும் ஏராளமான கூட்டம் வந்த வண்ணம் தான் இருக்கிறது. தற்போது வரைக்கும் இந்த மேள தாளங்களோடு உற்சாக நடனங்களோடும் பூக்களை தூவியும் விஜய் வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அஜய்.